வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு விண்டேஜ் கேட்டகரி பஸ்ஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பஸ்ஸஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ்ஸஸ், டிடிசி பஸ்ஸஸ். இன்றைக்கி தேதியில் எஸ்சிடிசி கார்ப்பரேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ். இந்த எஸ்சிடிசி கார்ப்பரேஷன் தான் அந்த காலத்தில் திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் டிடிசி அப்படின்ற நேமில் இருந்தது. 1990s கிட்ஸ், அதே போல் இந்த 1980s கிட்ஸ், இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் பஸ் ஃபேனாக இருந்தவங்க. டிடிசி பஸ்க்கும் கண்டிப்பாக ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. நானுமே ஒரு ஃபேன் தான். ஆனால் இப்போ இந்த மில்லினியம் கிட்ஸ்க்கு டிடிசி பஸ்ஸஸை பற்றி நாலேஜ் அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எஸ்சிடிசி பஸ்ஸஸ் இன்றைக்கி தேதியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த லாஸ்ட் 1 இயரில் நிறைய நியூ மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அட்வான்ஸ்டாக ஸ்லீப்பர் பஸ்ஸஸ், ஏசி பஸ்ஸஸ், சீட்டர் கம் ஸ்லீப்பர், இந்த மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. அல்லாமல் ஒரு சில அட்வான்ஸ்டு இந்த பாடிஸ்லேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எம்ஜி கம்பெனிக்கிட்ட கொடுத்து இந்த லீரா மாடல்ஸ்லேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பஸ் ஃபேன்ஸ்லாம் ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த யூடியூப் அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸ்லாம். கேஎஸ்ஆர்டிசிக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துட்டோம், எஸ்சிடிசியும் வந்துடுச்சு, இனிமேல் நீங்கள் எங்களெல்லாம் மட்டோன்னு சொல்ல முடியாது, நாங்களும் அட்வான்ஸ் மாடலை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடுது. ஆனால் இப்போ இருக்க மில்லினியம் கிட்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாடு அட்வான்ஸ்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவிலே அட்வான்ஸ்டான பஸ்ஸஸ் எல்லாமே டிடிசியில் இருந்தது. 45 வருஷம் முன்னாடி இந்த கார்ப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலான பாடிஸில் இந்த பஸ்ஸஸை பில்ட் பண்ணாங்க. 30 வருஷம் முன்னாடியே டிடிசியில் ஏர் சஸ்பென்ஷனில் பஸ்ஸஸ் இருந்தது. 28 வருஷம் முன்னாடி செமி லோ ஃப்ளோரில் பஸ்ஸஸை கொண்டு வந்தாங்க. செமி லோ ஃப்ளோரில் நமக்கே தெரியும், லாங் டிஸ்டன்ஸில் பஸ்ஸஸ் ஜெனரலாக பண்ண மாட்டாங்க. அதிக பணம் இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸே லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸில் செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை வாங்க மாட்டாங்க. ஆனால் 28 வருஷம் முன்னாடியே செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம ஊரில். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். ஒரு சில ரூட்ஸில் 30 வருஷம் முன்னாடி ஒரு 4-5 பஸ்ஸஸை லிமிட்டடாக ஏசி பஸ்ஸஸுமே கொண்டு வந்தாங்க. அப்போ டிடிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் முன்னாடியே இந்தியாவிலே அட்வான்ஸ்டான பஸ்ஸஸை கொண்டு வந்த ஒரு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ எஸ்சிடிசியை நம்ம இன்றைக்கி தேதியில் பார்க்குறோம். ஆனால் இந்த எஸ்சிடிசி அந்த காலத்தில் டிடிசியாக இருக்கும்போது இந்தியாவிலே ஒரு அட்வான்ஸ்டு பஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன். இது நம்ம கவனிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிடிசி பஸ்ஸஸ் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு பஸ்ஸஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவேன். இந்தியா மட்டும் இல்லை, ஏஷியாவிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு பஸ்ஸஸை எடுத்துகிட்டு வந்த ஒரு கார்ப்பரேஷன் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். டிடிசி கார்ப்பரேஷன் உருவான அந்த ஹிஸ்ட்ரியை ப்ரீஃபாக சொல்கிறேன். 1975ல் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்பிரஸ் விங்காக அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் டிடிசி அப்படிங்கிற நேமில் 1980ல் இதை செப்பரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த நேம்லேயே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. லேட் 1990ஸில் எஸ்சிடிசி அப்படிங்கிற பேருக்கு இதை மாற்றிட்டாங்க. அப்போ டிடிசி அந்த காலத்தில் இருந்த இந்த கார்ப்பரேஷன் தான் இன்றைக்கி தேதியில் எஸ்சிடிசியாக உருவம் மாறி இருக்குது. நடுவில் ஜேஜேடிசி அப்படின்னு ஒரு கார்ப்பரேஷன் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த முறையில் தான் டிடிசி கார்ப்பரேஷன் வந்துச்சு. இன்றைக்கி தேதியில் எஸ்சிடிசியாக அது மாறி இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, பஸ் ஃபேன்ஸ், கேஎஸ்ஆர்டிசியில் ரொம்ப அட்வான்ஸ்டான பஸ் இருக்குது, வால்வோ இருக்குது, பென்ஸ் இருக்குது, ஸ்கேனியா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி இல்லையே, ஏன் நம்ம மட்டமான பஸ்ஸை வச்சுருக்கோம், லேலேண்ட் டாட்டா வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை இது கிடையாது. நீங்கள் கேஎஸ்ஆர்டிசியில் மட்டும் இல்லை, முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று விலை உயர்ந்த பென்ஸ், வால்வோ இந்த மாதிரி இருக்கும். இதை விட்டால் லோ லெவலில் 2x3 நார்மல் பஸ்ஸஸ் தான் இருக்கும். ஒன்று பணம் இருக்கவங்க இந்த வால்வோ பஸ்ஸில் போகணும், பணம் இல்லாதவங்க இந்த நார்மல் கேட்டகரி, இந்த செமி டீலக்ஸ் பஸ்ஸஸ்லாம் போய் ஆகணும். லாங் டிஸ்டன்ஸ் போனோன்னா கூட இந்த நார்மல் பஸ்ஸஸில் செங்குத்தாக உட்காந்துக்கிட்டு தான் போகணும். ஒருவேளை மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தருக்கு பணம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு வால்வோவில் போகிற அளவுக்கு பணம் இல்லை, ஆனால் அப்படின்னு இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் இந்த 2x3 ஸ்லீப்பர் பஸ், இந்த சீட்டர் பஸ்ஸஸ்லாம் செங்குத்தாக உட்காந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்போ இன்டர்மீடியரியாக பார்த்தீங்கன்னா 2x2 செமி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லேயுமே அதிகம் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக அளவில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை 2x2 செமி ஸ்லீப்பர் பஸ்ஸாக நம்ம விட்டுருக்கோம். 40 வருஷம் முன்னாடியே டிடிசி கார்ப்பரேஷன் மூலமாக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே குறைந்த விலையில் டீசெண்டாக ஓரளவு அதாவது ஒரு நல்ல வசதியோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி 2x2 லக்ஸுரி கேட்டகரியில் பஸ்ஸஸை கொண்டு வந்த இந்தியாவிலேயே ஒரே கார்ப்பரேஷன் இங்கே மட்டும்தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மாடலில் பஸ்ஸஸை கொண்டு வந்தது இந்த டிடிசி கார்ப்பரேஷன் மட்டும்தான். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம்.
ஒரு சில ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது, ஆனால் நிறைய நம்பர்ஸில் இல்லை. குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2x2 லக்ஸரி பஸ்ஸோடைய நம்பர்ஸ் கம்மி. நான் சொன்னது போல் ஒன்று வால்வோ இருக்கும், அப்படிலாம் நார்மலான இந்த செங்குத்தாக உட்காந்துட்டு போகிற இந்த நார்மல் பஸ்ஸஸ் தான் இருக்கும். இதை நம்ம கவனிக்கணும். அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் நம்ம சொந்த ஊரை பற்றியே நீங்கள் ஒரு வாதம் வைக்கும்போது நான் சொல்கிறத நீங்கள் மைண்டில் வைங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்த முடிவு சரியா இல்லையா அப்படிங்கிறது. சரி, இப்போது இந்த பஸ்ஸஸ்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வருவோம். டிடிசி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம், இன்றைக்கி இருக்க கிட்ஸ் பஸ் ஃபேன்ஸ்லாம் இதை நீங்கள் நிறைய கவனிச்சிருக்க மாட்டீங்க. 40 வருஷம் முன்னாடியே ஏரோடைனமிக் டிசைனில் இந்த பஸ்ஸஸை கொண்டு வந்தாங்க. ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் ஃபேஸ் புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்கும். இந்த மாடலில் கேஎஸ்ஆர்டிசியில் கூட பஸ்ஸஸ் வந்துச்சு. ஆனால் அந்த பஸ்ஸஸ்லாம் 2x3 இந்த நார்மல் பஸ்ஸஸாக தான் வந்துச்சு. லக்ஸுரி கேட்டகரியில் முன்னாடி இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி ஏரோடைனமிக் டிசைனில் நிறைய பஸ்ஸஸை கொண்டு வந்த இந்தியாவிலேயே ஒரே கார்பரேஷன் நம்ம தான். இந்த ஏரோடைனமிக் டிசைன்னால் மைலேஜ் நல்லாயிருக்கும், ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, காற்றை இது பண்ணிட்டு போவோம் பஸ் முன்னாடி. அதனால் மைலேஜ் நமக்கு பெட்டராக கிடைக்கும், டீசலை சேவ் பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து ப்ரைவேட் பஸ் எதுவுமே இந்த மாடலில் வரல, எல்லாமே ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம், மூஞ்சி அழகாக இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் டிடிசி பஸ்ஸஸ் மட்டும்தான் அறிவுபூர்வமாக சயின்டிஃபிக்காக 40 வருஷம் முன்னாடியே யோசித்து இந்த ஏரோடைனமிக் ஃபேஸில் கொண்டு வந்தது. இன்னொரு அம்சம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டு குவாலிட்டி சிம்பிளாக ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கும். வெளியேருந்து பார்க்கும்போது பஸ்ஸு ஷார்ட்டாக தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். தேவையில்லாத பேனல்ஸ்லாம் இருக்காது, இந்த மெட்டல் பேனல்ஸு இதெல்லாம் இருக்காது. அதனால் பாடியுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் நான் சொன்னது போல் 30 வருஷம் முன்னாடியே ஏர் சஸ்பென்ஷனோட இந்த பஸ்ஸஸ் வந்துச்சு. 1995 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1995 செமி லோ ஃப்ளோர்னோட இந்த பஸ் வந்துச்சு. செமி லோ ஃப்ளோரில் சொல்லப்போனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸை கொண்டு வந்து கிடையாது இந்தியாவில். லாங் டிஸ்டன்ஸ் பஸ் செமி லோ ஃப்ளோர் வராது. செமி லோ ஃப்ளோருங்கிறது அந்த என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா நார்மல் இதை விட இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கும். இப்போ வயசானவங்களாம் ஈஸியாக ஏறலாம். அது இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா பணம் வச்சுருக்க கூட கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன் டிடிசி 30 வருஷம் முன்னாடியே இந்த செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை கொண்டு வந்துச்சு. அப்போ செமி லோ ஃப்ளோரும் அந்த காலத்திலே இருந்தது. நான் சொன்னது போல் ஏர் சஸ்பென்ஷன் பஸ்ஸுமே இருந்தது. 1995 வந்த ஒரு பேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 40-50 பேட்ச் வந்துச்சு. இந்த பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா செமி லோ ஃப்ளோர் ப்ளஸ் ஏர் சஸ்பென்ஷன். அந்த காலகட்டத்தில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு பஸ் இன் இந்தியா. இன்றைக்கி தேதியில் கூட இந்த பஸ்ஸஸ் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பஸ் இன் இந்தியா. எங்கேயுமே நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் கூட செமி லோ ஃப்ளோர் கிடையாது. செமி லோ ஃப்ளோர் ஏர் சஸ்பென்ஷன் ரெண்டும் சேர்த்து எங்கேயாவது இருக்கா? எந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டரும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் கவர்மெண்ட் அவ்வளோ பணம் செலவு பண்ணி மக்களோட நலனுக்காக இந்த டிடிசி கார்பரேஷன் அன்றைக்கே கொண்டு வந்தது. இன்னொரு மிகப்பெரிய அம்சம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சில அந்த காலத்து சினிமாலலாம் பார்க்கலாம். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா கவனிங்க, அந்த சீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டு சோஃபா மாதிரி இருக்கும், குவாலிட்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க எஸ்சிடிசி பஸ்ஸை பாருங்கள், ஒரு 45 டிகிரி கூட சீட்டு சாயாது. அந்த பழைய டிடிசி பஸ்ஸில் 60 டிகிரி வரைக்கும் சாயும், ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாதிரி போகும். ஆனால் இன்றைக்கி தேதியில் ஒரு சில காரணங்களுக்காக இந்த பஸ்ஸஸை பார்த்திங்கன்னா வசதியாக செய்ய மாட்டாங்க. அந்த விஷயத்தை நான் ரொம்ப எலாபரேட் பண்ண விரும்பலை, அது அரசியல் ரீதியாக போயிடும். ஆனால் டிடிசி பஸ்ஸில் மக்களுடைய நலனுக்காக ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாதிரி 60 டிகிரி வரைக்கும் அந்த சீட்டு சாயும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா மாதிரி இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸஸை விட இந்த பஸ்ஸஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். சரி, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் எல்லோரும் கேட்குறது. அதெல்லாம் ஓகேங்க, ஆனால் வேகம் எப்படி? மெதுவாக தானே போச்சு. டிடிசி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் லிமிட் வந்து டீசெண்டான ஸ்பீட் லிமிட் வச்சுருந்தாங்க. அரௌண்ட் 80 கிட்ட இருக்கும். ஒரு சில ரூட்ஸில் ஒரு அரௌண்ட் 85 அந்த மாதிரி போகும். பழைய மாடல்ஸ் அந்த காலத்தில் 1994 வரைக்கும் 125 ஹெச்பி லேலேண்டில் தான் இந்த பஸ்ஸஸை பண்ணாங்க. 1995க்கு அப்புறம் தான் 160 ஹெச்பி பஸ்ஸஸ் வந்துச்சு. நம்ம ஜப்பானோட லைலாண்ட் கம்பெனி சேர்ந்து ஹீனோ இன்ஜினை வச்சாங்க 160 ஹெச்பி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெயினாக அந்த 125 ஹெச்பி இந்த ஹெச்பி பஸ் தான் இருக்கும். ஆனால் இதே டீசெண்டாக போகும், ஸ்பீட் லிமிட் இல்லாமல் வந்து 100 எப்படியே ஒரு 110 கிட்ட போகும். ஆனால் ஸ்பீட் லிமிட் வச்சதுனால ஒரு அரௌண்ட் 80ல் இந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சாங்க. 1995க்கு அப்புறம் வந்த மாடல்ஸை வந்து ஹை பவர் 160 ஹெச்பி இன்ஜினை ஃபிட் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் அரௌண்ட் அந்த ஸ்பீட் லிமிட் வந்து 80 கிட்ட தான் வச்சாங்க. ஸோ ஸ்பீடு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, டீசெண்டான ஸ்பீட் லிமிட்னு சொல்லுவோம். ஒரு சில ரூட்ஸ் இந்த நாஞ்சல் ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் அந்த ஸ்பீட் லிமிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 85-90 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாஞ்சல் ராஜான்னு போட்டிருக்கோம், அதில் மட்டும் ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயே. 1998 ஒரு பேட்ச் வந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பேட்ச் வந்து ரொம்ப அந்த பஸ்ஸஸ் நல்லாயிருக்கும், அந்த பில்டு குவாலிட்டி வந்து ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் ஒரு சில கேட்டகரியில், அதில் ஒரு சில ரூட்ஸில்
ஸ்பீட் லிமிட்டர் சுத்தமாக இல்லாமல் வந்துச்சு. நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. 1998 சேலம் போனேன். 6 மணி நேரத்தில் சேலம் போச்சு அந்த பஸ்ஸு. தாம்பரத்தில் எடுத்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே போயிட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 9 மணிக்கிட்ட ஏறியிருப்பேன், 9, 9:15 ஏறியிருப்போம். 3 மணிக்கெலாம் சேலத்தில் விட்டாங்க. ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணுச்சு. அந்த மாடல் 160 ஹெச்பி வைக்கிங். அது அப்போ வந்து ஹீனோ இன்ஜினை வாங்கிட்டாங்க லேலண்ட். ஹீனோ இன்ஜினில் செஞ்ச அந்த சேசஸ் ஸ்பீட் லிமிட் இல்லாமல் ஓட்டின பஸ்ஸு. அது எனக்கு ஞாபகம் வந்து எப்படியும் ஒரு 110 கிட்ட ஸ்பீட் ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ இத்தனைக்கும் ரோடும் நல்லா இருக்காது, அப்போ மண் ரோடு தான். அப்போ டிராஃபிக் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் அதிலே ஒரு 6 மணி நேரத்துலேயே அந்த பஸ் ரீச் ஆச்சு. ஸோ ஒரு சில ரூட்ஸில் டிடிசி பஸ்ஸஸ் அந்த காலத்தில் ஸ்பீட் லிமிட் இல்லாமலே அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ டிடிசி பஸ்ஸஸ் நான் சொன்னது போல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பஸ்ஸஸ் இன் இந்தியா. அதுவும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே இந்தியாவில் அன்னைக்கு தேதியிலேயே அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த ஒரு பஸ்ஸஸ் நம்முடைய ஸ்டேட் பஸ்ஸஸ். நன்றி.